நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 10வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 10வது பாசுரம், திருவம்பாவையினுடைய 10வது பதிகம், அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 10வது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். நாம் முன்னாடி பிறவிகளெல்லாம் எம்பெருமான் நாராயணனை நினைத்து நினைத்து நோன்பு இருந்ததன் பயனாக இப்போ சொர்க்கத்தை போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணேன்னு எழுப்புறாங்க. சொர்க்கத்தை போல சுகத்தை அப்படிங்கிறத எதுக்காக சொல்ல வராங்கன்னா, நாம் இவ்வளோ நேரமாக எழுப்பியும் நீ அழகாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தூங்கிட்டே இருக்கிறியே, உன்னோட கதவை திறக்கலைன்னாலும் பரவாயில்ல, பேசக்கூட மாட்டியா, நறுமணம் வீசுகின்ற துளசியை தலையிலே அணிந்த நாராயணனை, நறுமணம் வீசுகின்ற துளசியை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நாற்ற துழாய் முடி, துழாய் அப்படின்னா துளசி, முடி அப்படின்னா தன்னுடைய தலையிலே திருமுடி தலையிலே அணிந்து கொண்டவர், நாற்றம் அப்படின்னா நறுமணம். அப்படி நறுமணம் வீசுகின்ற துளசியை தலையிலே அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடி வழிபாடு பண்ணினோன்னா அந்த வழிபாட்டுக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ தூக்கம் தூங்குறவங்கள எழுப்பி எழுப்பி தூங்கிட்டே இருக்கிறவங்கள கும்பகர்ண தூக்கம் தூங்குறான்னு சொல்லுவாங்க. அப்போ நீ உன்னோட தூக்கத்தை பார்த்தா நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போலையே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வான்னு அழைக்கிறாங்க தோழிகளெல்லாம். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 10வது பதிகம். முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய 10வது பதிகம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன். அவருடைய திருவடிகளையும் திருமுடியையும் தான் ஆரம்பத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியேன்னு சொன்னா போல இந்த பாசுரத்திலேயும் திருவடியையும் திருமுடியினுடைய பெருமையும் தான் ஆரம்பித்து பாடியிருக்கிறார். அவருடைய பாத மலர் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஆனால் எங்கேயோ இருக்குது. 7 லோகங்களையும் கடந்து கீழே கீழே போயிட்டே இருக்குது. பல்வேறு மலர்களை அணுகின்ற அவருடைய திருமுடியானது வானத்தினுடைய எல்லைகளையெல்லாம் கடந்து எல்லைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கின்றதாம். சக்தியை ஒரு மேனியிலே ஒரு பாகமாக கொண்டதனாலே அவன் ஒருவன் அல்ல இருவர் அப்படிங்கிறதும் நிஜமாகின்றது. வேதங்களும் விண்ணவர்களும் மன்னவர்களும் துதித்தாலும் சரி அவனுடைய புகழை பாடி முடிக்க முடியுமா? முடியாதே. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் நண்பனவன், ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊரேது பேரேது, அவனுடைய யார் உறவினர்கள், அவனுக்கு யார் பக்கத்து வீட்டுக்காரங்க, எப்படி அவனை பாடி முடிக்க முடியும்? எந்த சொல்லால் அவனை பாடி முடிக்க முடியும்? எதுவுமே முடியாது. அப்பேற்பட்ட பெருமைக்குரியவன் அவன். அப்படிப்பட்ட சிவபெருமானை பாடி வழிபாடு பண்ணலாம் வான்னு எழுப்புறாங்க. இதில் அவருடைய எளிமையையும் சேர்த்தே நமக்கு ஒரு கருத்தை உணர்த்துகின்றார் மாணிக்க வாசக பெருமான். எம்பெருமான் சிவபெருமானுக்கு நறுமணம் மிக்க மலர்களை விட்டு நறுமணமிக்க மலர்களாகிய மல்லிகை ரோஜா இதெல்லாம் நாம் சூடிக்கிறோம். பெருமானுக்கு கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை இந்த மலர்களைத்தான் நாம் அணிவிக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று நாம் பயன்படுத்துறதுண்டோ? இல்லையே. அப்படி உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி, நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் எம்பெருமான் சிவபெருமான். எளிமையாக இருப்பவர் சிவபெருமான். அப்படி எளிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய எளிமையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறவர் எம்பெருமான் சிவபெருமான். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.